திகில் இரவு கதை 1. காட்டின் அமானுஷ்ய அமைதியை மெதுமெதுவாய் தன் காலடி ஓசையால் கலைத்து அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தான் அமர். தொலைவில் தெரிந்த தெரு விளக்குகளும் மின்னி மின்னி மறைந்தன. அவன் தலை மறைந்ததும் ஒளி மறைந்து உறக்கத்தில் தள்ளப்பட்டான் அமர். எந்த ஒரு இடையூறுமின்றி தன் நடையை தொடர்ந்த அமர் தன் பின்னால் கேட்ட வேறொரு காலடி ஓசையால் திடுக்கிட்டு நின்றான். சுற்றெங்கிலும் மரங்கள் சூழ்ந்து வெளிச்சமும் வரவிடாது இருளை பூசிக்கொண்டிருந்தது வானம். அப்போதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது அவனது அம்மாவின் சொல். நடுஜாமத்தில் போனா காத்து கருப்பு வண்டிரும் சாமி, காத்தால போய்க்கலாம்யா என்ற சொல். அந்த சொல்லை மீறி வந்தது தவறுதான் என புத்தி முழக்கமிட்டது. வேறு வழி தேடி கண்கள் அலைப்பாய்ந்த நேரம் அவனின் செவியருகில் அதிக சத்தத்துடன் அவன் கழுத்தை தீண்டியது அந்த மூச்சு காற்று. ஒரு நொடி கண்களை அகல விரித்து மெதுவாய் தலையை மட்டும் திருப்பி பார்த்தான் அமர். அவனை நோக்கி கோரமாய் கத்திக்கொண்டு அவன் மீது பாய்ந்தது ஒரு திகில் முகம். அம்மா என அலறிக்கொண்டே கீழே விழுந்தான் அமர். அமர் மெதுவாய் கண்களை திறக்க அவன் முன் இருந்த அந்த பயமுறுத்தும் முகம் எங்கோ காணாமல் போயிருந்தது. சில நொடிகள் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்த அமரின் இதயம் 100 மீட்டர் வேகத்திற்கு ஓடும் என்ஜினை போல வேகமெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்நேரம் சட்டென அவன் முன் ஒரு உருவம் பயங்கரமாய் கத்திக்கொண்டே தலைவிரித்து ஓடி வந்தது. அதை கண்ட அமர் வாயடைத்து உறைந்து நிற்க, அவன் நகரும் முன்னே அவனை நெருங்கியிருந்தது அந்த பயங்கரமான உருவம். அவன் கழுத்தை பிடித்து அந்தரத்தில் தூக்க ஐயோ என அலறிய அமர் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தான். மீண்டும் இப்போது அவ்விடம் முழுவதும் அமைதி. உடலில் எழுந்த நடுக்கத்தை மறைக்க எண்ணாத அமர் மெல்ல பின்னோக்கி நகர்ந்தவாறே, வேண்டாம், நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன், என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க என்றவன் அதற்கு மேல் தொடர இயலாமல் திக்கி திணறினான். அவன் முன்னே 10 அடி தூரத்தில் இருளில் இருந்து மரத்தின் பின்னால் இருந்து தலையை மட்டும் எட்டி கொண்டு பார்த்தது அந்த பேய். அதை கண்ட அமரின் இதயம் மீண்டும் வேகம் எடுத்தது. மனதிற்குள் கந்தசஷ்டி கவசத்தை முணுமுணுத்தவாறு மெதுவாய் அங்கிருந்து நகர பார்த்தான் அமர். அப்போது சரியாக அவன் முன் மேலிருந்து ஏதோ ஒன்று குதித்தது. பயந்து போன அமர் அவன் முன் ஏதும் இல்லாததை கண்டு தன் ஒரு கையை மட்டும் நீட்டினான். 2 நிமிடங்களுக்கு ஒன்றும் அகப்படாத அவன் கரத்தில் திடீரென ஏதோ ஒன்று சிக்கியது. அவன் கையில் பாதி வெட்டப்பட்ட ஒரு கையும் அதில் அணிந்திருந்த பழைய மாடல் கை கடிகாரத்தின் மீது இரத்தம் காயாது இருப்பதைக் கண்டு அந்த காடே அதிர அலறிக்கொண்டு அதை அப்படியே போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தான். அவன் ஓட முயற்சிக்கும் முன்பே திடீரென ஒரு பயங்கரமான உருவம் அவன் முதுகில் ஏறி அமர அதில் கத்திக்கொண்டே கீழே விழுந்தான் அமர். அமரு, டே எழுந்திரிடா என யாரோ முகத்தில் சட்டென தண்ணீரை தெளிக்கவும் கண்களை பட்டென திறந்தான் அமர். அனைத்தும் நினைவு பெற்ற அமர், அம்மா என்னை காப்பாத்தம்மா, என்னை ஏதோ ஒரு பேய் துரத்திக்கிட்டு வருது, சீக்கிரம் என்னை காப்பாற்றி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடம்மா என அவன் அம்மாவின் காலை கட்டி கொண்டு
அழுது கதறினான். டேய், கனவு கண்டுட்டு வளர்றியா? இதுக்குதான் நேத்தே அந்த பேய் மலை வீட்டுக்கு போவாதேன்னு சொன்னேன். கேட்டியா நீ? ராத்திரி கனவு கண்டுட்டு இப்போ ஏன் உசுர வாங்கிட்டு இருக்க? போய் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு வா, அந்த லாரிக்காரன் போயிட போறான் என்றவாறு 2 குடங்களை அவனிடம் கொடுத்தாள் அவனது அம்மா. அமர் கனவா என தலையை சுரிந்தவாறு சுற்றி பார்த்தவன் அவனது அறையில் கீழே கிடப்பதை உணர்ந்தான். அட ஆமா, கனவு என பெருமூச்சு விட்டான். தன் தாய் கூறியதைப் போலவே குடங்களை எடுத்துக்கொண்டு தண்ணீர் லாரி அருகில் சென்றான். தண்ணீர் லாரி அண்ணனும் அமரை கண்டதும் புன்னகைத்து குடத்தை அந்த அண்ணனிடம் கொடுத்தவன் தன் இடது கரத்தை பார்த்துவிட்டு உடல் சிலித்து அங்கேயே மயங்கி விழுந்தான். லாரி அண்ணன் டே தம்பி என்றவாறு அவனை பிடிக்க முன்வர கீழே விழுந்த அமரின் கைகளில் இருந்து அவனை பார்த்து மின்னியது அமருக்கு காட்டில் கிடைத்த கையில் ரத்தம் படிந்த அதே கை கடிகாரம்.